ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கௌதம் கம்பீர் வந்து இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு அவர் வந்து ருத்ராஜ் கைக்கோட இந்த சீரீஸில் வந்து ட்ராப் பண்ணது. சீரீஸ்க்கெலாம் செலக்டே பண்ணாமல் வச்சுருந்தது. அதுக்கப்புறம் 2-3 சீனியர் பிளேயர்ஸும் செலக்ட் பண்ணல. யார் அவங்க? அப்புறம் ஸ்ரீலங்கா வந்து ஒரு 27 வருஷம் கழித்து ஜெயிக்கிறாங்க. இதுக்கு காரணம் அந்த கோச்சு தான். அவரை பற்றியும் பார்ப்போம். மற்றும் பேட்டிங் ஆடுற வந்து லைனப்ஸையும் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்னோட சாய்ஸ் ஆஃப் வியூவில் பார்த்தா எப்படி ஒரு பேட்டிங் ஆர்டர் பவுலிங் ஆர்டரை இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்கோட செலக்ட் பண்ணாதது தான் ரீசன் சொல்லுவேன். இவருக்கு வந்து கர்மா அடித்த மாதிரி அடித்தது. ஏன்னா ருத்ராஜ் கைக்கோட இந்த மாதிரி சீரீஸில் வந்து நல்லா ஸ்பின் ஆடக்கூடிய பேட்டர். அவர் வந்து நம்ம ஒரு நம்பர் 4 அந்த மாதிரி இதில் ஆட வச்சுருக்கலாம். ரியான் பராக்கே ஒரு டெபியூ சான்ஸ் கொடுக்குறாங்க. இதற்கு ருத்ராஜ் கைக்கோடுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா செம்மையாக தான் இருந்திருக்கும். கில் அந்த அளவுக்குலாம் T20யும் பர்ஃபார்ம் பண்ணல, இதுலேயும் பர்ஃபார்ம் பண்ணல, ஒரு 50 கூட போடலன்னு தான் சொல்லுவேன். அவரை வந்துட்டு திருப்பி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ருத்ராஜ் கைக்கோட திருப்பி ட்ரா பண்ணுறாங்க. இந்தியன் டீமுக்கு தான் மெயின் லாஸ் ஆக போகுது. பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரி ருத்ராஜ் கூட ட்ரை பண்ணுறான் தான், சரி ஜெய்ஸ்வாலை ஏன்டா ட்ரை பண்ணல அப்படின்னு நான் கேள்வி கேட்பேன். ஏன்னா ரீசன் வந்து அவர் வந்து T20லேயும் அவர் தான் ஓப்பன் பண்ணுறாரு, டெஸ்ட்லேயும் அவர் தான் ஓப்பன் பண்ணுறாரு, செம்மையாக இருக்கார். ரோஹித் சர்மா கூட செம்ம காம்போவாக இருந்துகிட்ருக்காரு. அவரை வந்து இந்த ODI ஃபார்மேட்டில் ஆட வைக்காதது நான் ஒரு மேஜர் மிஸ்டேக்குன்னு சொல்லுவேன். நீங்கள் ருத்ராஜை விடுங்க, ஜெய்ஸ்வாலை ஏன் ட்ரை பண்ணல அப்படின்னு தான் மெயின் ரீசன் கேட்பேன். அதுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அவராச்சு ஏன்னா கில்லை பொறுத்த வரைக்கும் ஆல் ஃபார்மேட் பிளேயருக்கு பதிலாக ஜெய்ஸ்வால் ஆல் ஃபார்மேட் பிளேயர்னு சொல்கிறது செம்ம பெட்டராக இருக்குன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கே தெரியும், டெஸ்ட்டில் செம்மையாக நாக் ஆடுறாரு. T20ஸ்லேயும் ஜிம்பாப்வே அகைன்ஸ்டாக செம்மையாக பொழந்து கொடுத்தாரு. அதே மாதிரி தான் சொல்கிறேன். ஜெய்ஸ்வாலை வந்து நீங்கள் ஆல் ஃபார்மேட்டாக கொண்டு வாங்க, ஏன் கில்லை கொண்டு வரீங்க அப்படின்னு ஒரு ரீசன். இப்போ அடுத்தது என்னென்னா சீனியர் பிளேயர்ஸ் ஜஸ்பிரித் பும்ரா, ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா, பும்ரா இருந்தாங்கன்னா மேட்சை வந்து இந்தியா கம்பல்சரி ஜெயிச்சிருப்பாங்க தான், எல்லாருக்கும் தெரியும். ஜடேஜாவும் பும்ரா இந்த ஹர்திக் 3 பேரும் எப்படியும் கீ விக்கெட்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஸ்பின்னர்ஸ் வந்து ஸ்பீடாக போடுற ஸ்பின்னர்ஸ்லாம் யாரும் இல்லை. ஒரு பொறுமையாக போட்டு விக்கெட் எடுக்கிற ஸ்பின்னர்ஸ் தான் வச்சுருந்தோம். ஜடேஜா ஒருத்தர் தான் வந்து ஸ்பீடாக போட்டு குயிக்காக போட்டு விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குற ஸ்பின்னர். அதனாலையும் ஒரு டிசர்வ். அதுக்கப்புறம் பேட்டிங்கில் அவர் வந்து சாலியாக நின்று ஆடி ப்ரெஷர் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி ஜெயிச்சும் கொடுத்துருவார் ஜடேஜா பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்தா ஹர்திக் பாண்டியாவும் அதே மாதிரி தான், ஓரளவுக்கு டீசெண்டாகவும் ஸ்பின் ஆடக்கூடிய பிளேயர். பும்ரா வந்து மெயின் விக்கெட்ஸ் வந்தாலே எடுத்து கொடுத்துருவாரு, சொல்லவே தேவையில்லை. இவங்க 3 பேர் மிஸ் பண்ணனால தான் இந்தியா கொடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட்டு ரீசன் அதுதான் சொல்லுவேன். இப்போ வந்து வாங்க பிளேயிங் லெவலில் வந்துட்டு என்னென்ன இது பண்ணோம்னா நல்லா இருந்திருக்கும் அதை பற்றி பார்ப்போம். பிளேயிங் லெவலில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஆர்டரை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரோஹித், கில்லு, அதுக்கப்புறம் விராட் கோலி, ரிஷப் பண்ட், அக்சர் பட்டேல், ரியான் பராக், சிவன், வாஷிங்டன் சுந்தர். வாஷிங்டன் சுந்தர் வரைக்கும் ஒரு பேட்டிங் லைனப் தான் வச்சுருக்காங்க. கடைசியில் வந்து நம்பர் 9 வரைக்கும் பேட்டிங் தான் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து குல்தீப் யாதவ் ஓரளவுக்கு ஆடுவார், சிராஜ் அந்தளவுக்கு பவுலர் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 10 பேட்டிங் ஆட வச்சுட்டு இது மாதிரி தோற்றுருக்காங்க, அதுவும் ஸ்ரீலங்கா கூட. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, கில்லு, விராட் கோலி, ரிஷப் பண்ட், ஸ்ரேயஸ் ஐயர், இவங்க எல்லாமே இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸோடைய பிளேயர்ஸ் தான். இவங்கெல்லாம் லூஸ் பண்ணுறது வந்து ஒரு ரொம்ப கேவலமான விஷயம் தான், அதுவும் ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு டீமில், அதுவும் யங் பவுலிங் அட்டாக். மெயின் பவுலர் கூட இல்லை கைஸ், ஒரு யங் பவுலர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இன்ஜுரிக்கு பதிலாக வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ண பிளேயர்ஸ் தான் வந்து பவுலிங் போட்டு அதுவும் நம்மகிட்ட தோற்றுட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று யாரை முக்கியமாக ட்ரா பண்ணியிருக்காங்கன்னா KL ராகுல் ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா சாலிடாக மிடில் ஆர்டரில் சாலிடாக நின்று ஆடுற பேட்டர்னா KL ராகுல் ஒருத்தர் தான். அவரை ஏன்டா ட்ரா பண்ணிங்கன்னு ஒரு முக்கியமான கேள்வி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரியான் பராக் பதிலாகவே ஆட வச்சிருக்கலாம்னு சொல்லுவேன், இல்லை சிவன் டுபைக்கு பதிலாகவும் ஆட வச்சிருக்கலாம். அது இல்லாமல் வந்து கௌதம் கம்பீர் ஹர்ஷித் ராணாக்கு டெபியூ சான்ஸ் கொடுக்கலான்னு இந்த சீரீஸில் எடுத்துகிட்டு வந்தார். ஹர்ஷித் ராணா அவர் வந்து இந்த 3 மேட்சும் ஏதோ பர்ஃபார்மன்ஸே கொடுக்கல. யார் இடத்துல இவருக்கு கொடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஹர்தீப் சிங் 2 ODIயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, சிராஜும் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. 2 பேரையும் தூக்கிட்டு கம்முன்னு அந்த இடத்துல வந்து ஹர்ஷித் ராணாவுக்கும் சான்ஸ் கொடுத்துருக்கலாம். சிவன் டுபே வந்து அவர் 4 ஓவர் தான் போட்டார். அவரும் ஃபுல் ஓவர்ஸ்லாம் கொடுத்துருந்தா ஓகேன்னு சொல்லுவேன். அவருக்கும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஓவர்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன தான் கான்செப்டில் இருக்காருன்னு சொல்ல. அதுவும் இல்லாமல் இன்னொரு மேஜர் மிஸ்டேக்னா ஜிஜியோட மைண்ட் செட்டே வந்து ஒரு ஃபியர்லெஸ் பேட்டிங் தான் மைண்ட் செட் கொண்டு வருவார். இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஃபியர்லெஸ் மைண்ட் செட் கொண்டு வராரா? இல்லை. ரோஹித் சர்மா ஒரு ஃபியர்லெஸ்ஸாக ஆடினார். 3 மேட்ச்சு கன்சிஸ்டண்டாக அவர் மட்டும்தான் ஃபியர்லெஸ்ஸாக ஆடினார்.
ஸோ மற்ற எந்த பேட்டரும் அந்த மாதிரி ஆடல ஃபர்ஸ்ட் இது. ஸோ தேர்ட் ஓடிஐயில் கடைசி நேரத்தில் அடிக்கணும்னு சொல்லி வாஷிங்டன் சுந்தர் மட்டும்தான் அடித்தார் ஃபியர்லெஸ் பேட்டிங். ஸோ மற்ற யாரும் பொறுமையாக தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அப்ரோச் எப்போ எடுத்துகிட்டு வர்றாரு கௌதம் கம்பீர், அப்போலேருந்து டீம் இந்தியா பார்க்க வேறு மாதிரி இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த அப்ரோச் எப்போ எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கே வந்து இந்த சீரீஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ மெயின் பிளேயர்ஸ்லாம் யாரெல்லாம் இன்ஜுரின்னு ஃபஸ்ட்டு பாருங்களேன். துஷாரா, பத்திரனா, ஹசரங்கா, மதுஷங்கா, சமீரா, ஃபெர்னாண்டோ. ஸோ முக்கியமான வந்து ஆல்ரவுண்டர் பவுலர்ஸ் எல்லாருமே இன்ஜுரி தான். ஸோ இவங்களோட யங் பவுலிங் அட்டாக்கை வச்சே இது தோக்கடிச்சிருக்காங்க. அதுவும் தோக்கடித்த கோச்சு தான் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் 1997 தான் லாஸ்ட்டாக வந்து தோக்கடிச்ச ஸ்ரீலங்கா நம்மள. அப்போ வந்து பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அந்த கோச் தான் இப்பயும் வந்து கோச் பண்ணுறாரு ஸ்ரீலங்கா. அப்போ வந்து ஆஸ் எ பிளேயராக விளாண்டு இந்தியாவை தோக்கடிச்சிட்டு இப்போ ஆஸ் எ கோச்சாக விளாண்டு இந்தியா ஓடிஐ சீரீஸ்லேருந்து தோக்கடிக்கிறாரு. அதுவும் 2-0 ஜெயிச்சிருக்காங்க ஸ்ரீலங்கா. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யங் பவுலிங் அட்டாக் வச்சு இப்படி முடிக்கிறாங்கன்னா ஸோ நம்மளோட பேட்டிங் வந்து லோவாக இருக்கா இல்லை என்ன கௌதம் கம்பீர் கோச்சு வந்து சரியில்லையா அதை தான் பற்றி பார்ப்போம். ஸோ இவர் வந்து ஃபியர்லெஸ் பேட்டிங் எப்போ கொண்டு வராரோ செம்மையாக இருக்கும் நம்ம டீம் பார்க்குறதுக்கு. ஸோ பார்ப்போம் எப்போ கொண்டு வர போகிறாருன்னு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ